எங்க அண்ணன் வேல்முருகனுக்கு பிரச்சனை என்னன்னா, சபையில இவர் ஓங்கி ஒலிக்கிறாரு, இவர் கோவப்படுறாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை திமுக தரப்பினர், ஏன்னா கடந்த முறை சேகர் பாபுவோட ஒரு வாக்குவாதம் நடந்தது. இந்த முறை திரு வேல்முருகன் அவர்களோட இவர் வந்து கேட்கிறாரு, ரெக்வெஸ்ட் பண்றாரு, இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அதுக்கு கோவப்படுறாங்க. வெளியே வந்துட்டு இவரும் பிரஸ் மீட்ல ஆதங்கப்படுறாரு, கோவப்படுறாரு. ஆனா திமுக அலைன்ஸ்ல தான் இருக்காரு. எங்க தாத்தா கட்சி, எங்க அப்பா கட்சின்னு சொல்றாரு. இது ஏன் அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸும் அவர் காட்டிடுறாரு? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் தொடரணும்னு நினைக்கிறார். சரி. ஆனால் அதே நேரத்தில் திமுகவுக்கு நான் அடிமை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவங்க அப்படி நினைக்கிறாங்களோ? ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ அடிமை. யாரு? திமுகவுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருக, நாங்கள் சொல்லுவதை நீ கேட்டுக்கொள்ளணும். காவிரி கடைமடை வரை மணல் திருட்டு நடக்குது. ஒரு நாளைக்கு 2000 லாரி எங்க போகுது? கர்நாடகா போகுது. 2000 லாரி கேரளா போகுது. தினம் நடந்து திமுக அதிமுக ஆட்சியே மாறாம நடந்துட்டு இருக்கு. நீங்க அந்த விவசாயிகளோடு போய் சந்தித்த பொழுது இதை சொல்லியிருந்தாருன்னா, இவர் கோபப்பட்டு அப்படியே அந்த விவசாயிகளோட வந்து துரைமுருகனுடைய அமைச்சரவை கட்டுப்பட்டு மணல் மாஃபியாக்கள் என்ன பண்றான்னு வச்சிருந்தாருன்னா பூகம்பம் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கா? அதை அந்த நேரத்தில் அவரை இந்த விஷயத்தை சொல்லாம என்ன பண்றாரு, சபையில வந்து சபையில் சொல்லுகிறார். இல்ல, சபையில சொல்றதும் அது வாக்குவாதம் ஆகுதுல. இப்ப செய்தி ஆகி போச்சு, பிரச்சனை ஆகி போச்சு. இல்ல, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு இளம் தலைவர் வேல்முருகன், மக்கள் பூரா மதிக்கக்கூடிய, வளர்ந்து வரக்கூடிய, எதிர்காலத்தில் இன்னொரு 20 ஆண்டு ஆன பிறகு இவர் மூத்த தலைவர். இப்போ இருக்கக்கூடிய விஜய், உதயநிதி, மிதுன், இப்படி இருக்கக்கூடிய தலைவர்களை விட பக்குவமான தலைவர். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் மதிக்கக்கூடிய ஒரு தமிழர். அப்போ இவர் இவ்வளவு அமைதி காப்பதற்கு என்ன காரணம் எல்லாரும் கேட்கலாம். ஏங்க இவர் அமைதியா கோவப்படுறாரு? ஆனால் அந்த கோபம் வெடிக்கவில்லைன்னு எல்லாரும் கோவப்படுறான். வெடிக்கக்கூடிய தன்மை உள்ள நபர். இப்போ துரைமுருகன் தொடர்ந்து இவரை அவமானப்படுத்துறாரு. அவமானப்படுத்துகிற பொழுது துரைமுருகனை நீங்க அவமானப்படுத்த வேண்டாம், அவரை இனிமேல் அவமானப்படுத்தாமல் இருப்பதற்கான வேலை செய்யணுமா இல்லையா? யார் செய்யணும்? இது வேல்முருகன் செய்யணும். என்ன செய்யணுமா? நீங்க கனிம வள திருட்டுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தா துரைமுருகன் ஆஃப் ஆக மாட்டாரு, கலிதிம்பர்.